அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். எல்லாம் அல்ல பரம்பொருளாகி ஏகஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசீர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட்கருணையினாலும் இன்றைய அற்புதமான நன்னாளாம் தைப்பொங்கல் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும் உங்களுக்கு வழங்குகின்றோம். ஆன்மீகமை அன்பர்களே, எமதருமை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள். தைப்பொங்கல் ஒரு அற்புதமான நன்னாள். பொங்கல் நாளே ஒரு பழமொழி உண்டு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் பொங்கல். இந்த பொங்கலோட தத்துவமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீக சூட்சம உண்மைதான் நம்மளுடைய பொங்கல் ஃபெஸ்டிவல். பழையன கழிதல் புதியன புகுதல். நமக்குள் இருக்கும் பழையன என்று சொல்லக்கூடியது நம்முடைய பிறப்பிலிருந்து வரக்கூடிய மும்மலங்கள். 3 மலங்கள் நம்முடைய பிறப்பிலிருந்தே நம்மளை பின்தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கின்றது. அந்த பழையன கழிய வேண்டும், புதியன புக வேண்டும். புதியன புகுதல் என்பது இறைவனின் திருவருளாகிய அந்த இறை சக்தி நமக்குள்ளே புகும் பொழுது மும்மலங்கள் நம்மை விட்டு அகலுகின்றது. இதுதான் போகி பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தை திருநாள் பொங்கல், தை 1. தை 1 ஃபெஸ்டிவல் பார்த்தாலே நம்ம யாருக்கு செய்யறோம்னா சூரியனுக்கு தான் நம்ம படைப்போம். சூரிய பகவானுக்கு நல்ல பானையில 2 பானை வச்சு, ஒரு பானையில வெண்பொங்கலும் ஒரு பானையிலே சக்கரை பொங்கலும் 2 பக்கம் கரும்பெல்லாம் வச்சு இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது தமிழர் திருநாளாக. நல்லா பாருங்க, சூரியனுக்கு படைக்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். சூரிய பகவான் அப்படிங்கிறது வெளியில நம்ம பண்ற அந்த ஃபெஸ்டிவல்ல நம்ம தேகத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய வலது புற மூக்கு துவாரத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றதற்கு பேரு சூரிய நாடி. இந்த சூரிய நாடியிலே நம்முடைய சுவாசமானது ஒரு நாள் எத்தனை மணி நேரம் அப்ராக்சிமேட்டா ஓடுதுன்னா 24 மணி நேரத்திலே மிகவும் குறைவான நேரமே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதாவது 4 பங்கா 24 நம்ம பிரிச்சோம்னா அதுல 1 பங்கு தான் சூரிய நாடி இயங்குகின்றது. 3 பங்கு இடதுபுற மூக்கு துவாரத்திலே சந்திர நாடியாகவே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படிதான் மனிதனோட வாழ்க்கை இயங்குகின்றது. இந்த சூரிய நாடியில் வரக்கூடிய இந்த காற்றை நாம் அதிகப்படுத்தினோமானால், இந்த 1 பங்கை 2 பங்காக்கி சந்திரனோட 3 பங்கை 2 பங்காக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு பொங்கல் திருநாள் உணர்த்தக்கூடிய அற்புத தத்துவத்தினை உணரலாம். இது எப்படிங்கயா அடங்கும், இது எப்படி ஒடுங்கும்? நாம் ஈசனை சரணாகதி தத்துவத்தில் சரண் புகும் பொழுது சிவபெருமானை சரண் புகலாம், அல்லது ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குரு மகான்களையோ நாம் சரணாகதி அடையும் பொழுது நம்முடைய சுவாச கலையில் மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் உணரலாம். இதற்கு அடிப்படை நீங்கள் பரிபூரண சரணாகதி அடைய வேண்டும். இந்த 2 பொங்கல் வைக்கிறதே, இந்த வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்ங்கிறதே உங்களுக்கு சூரிய சந்திர நாடியை உணர்த்துவது தான். 2மே ஒரே நேரத்தில் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று நாம் எல்லோரும் சப்தம் எடுப்போம் வீட்டில். இந்த கரும்பு எதற்காக இந்த வழிபாட்டிலே வந்ததென்றால், பட்டினத்தாரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்று எனக்கு நுனிகரும்பு இனிக்கும், என்று நுனிகரும்பு இனிக்கும் என்று பல நாள் கரும்புடனே திரிந்தார் பட்டினத்தார் திருவொற்றியூரில். அப்பொழுது
நுனிகரும்பானது ஒரு நாள் இனித்தது அன்று ஜோதிமயமாக ஈசனில் ஈசனாக கலந்து விட்டார் நமது பட்டினத்தார். இந்த கரும்பும் நம்மளோட முதுகு தண்டுவோட ஸ்பைனல் கார்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நமது முதுகு தண்டுவடத்திலே அடியில் உறங்கி கிடக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது ஒவ்வொரு ஆதார மையங்களை கடந்து மேலே வருவதுதான் நுனிகரும்பு இனிக்குமா என்று பட்டினத்து சுவாமிகள் அதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கரும்பு வச்சாங்க. அதுதான் இந்த பொங்கல் பண்டிகையிலையும் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். இந்த மாட்டு பொங்கல்னா நம்மளுக்கு தெரியும் நந்தி. நந்தியை நம்ம சிவபெருமானோட வாகனமாகவும் சிவலிங்கத்திற்கு நேராகவும் பிரதோஷ வழிபாடாகவும் பார்க்கிறோம். இந்த நந்தி பாருங்க, ஒவ்வொரு நொடி பொழுதும் சிவபெருமானை நோக்கி கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது நாம் இறை சிந்தனையில் முடிந்த அளவு இமை பொழுதும் நாம் இருந்து கொண்டே இருந்தோம்னா ஈசனை அடையலாம் என்பதை உணர்த்துவதுதான் மாட்டு பொங்கலின் சிறப்பு. அடுத்து காணும் பொங்கல், கன்னி பொங்கல். கன்னி பொங்கல்னாலே சித்தர்களோட மிகப்பெரிய பரிபாசையில மிகப்பெரிய வழிபாடாக சொல்வது வாழை. வாழையை கன்னியாகவும் குமரியாகவும் குழந்தையாகவும் பாவித்து சித்தர்கள் பல பாடல்கள் பாடியுள்ளார்கள். அந்த வாழை பெண்ணை தான் பூஜித்திருக்கின்றார்கள். இந்த காணும் பொங்கல், கன்னி பொங்கல் என்பதை வாழை பூஜையாக நாம் எண்ணி இந்த பொங்கல் திருநாள் நல்நாளினை ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே உங்களது ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய இந்த திருநாளை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு திருநாள், ஒவ்வொரு பண்டிகையிலுமே உங்களது வாழ்க்கையின் ஆன்மீகத்தை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் விட்டு சென்றார்கள். பொங்கல் திருநாளின் உண்மை தத்துவத்தினை உணர்ந்து நீங்கள் வெளியில் வைக்கின்ற பொங்கல் போலே உங்களுக்குள்ளும் மிகப்பெரிய பொங்கல் பொங்க வேண்டும். உங்களுக்கும் நுனிகரும்பு இனிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஞானமுத்தி அடைய வேண்டும் என்று எண்ணி விரும்பி ஆசீர்வதித்து இந்த சிற்றுரையை நிறைவு செய்கின்றோம். சித்தர்கள் வாலி, சிவம் வாலி, முனி தேவர்கள் வாலி, பக்தர்கள் வாலி, பதம் வாலி, எமையின்றையம் குருநாதர் போகர் அப்பா வாலி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாலி 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 என நிறைவு செய்கின்றோம். பரிபூரணம்.